என்னப்பாச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அதை ஏன் கேக்குறேன்? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம், அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இத நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். இந்தாங்க, அவங்க அவங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். என்ன பட்ஜெட் போட்டே நீங்க? நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அபாண்டவா என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும் எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? விளையாடாது. எஸ், நான் தான் அழகப்ப பேசுறேன். நந்தா, தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன், மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க.